அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 100 கோடியை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய உத்தரவிடப்பட்டும் ₹1 கூட தேவநாதன் டெபாசிட் செய்யவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேவநாதன் யாதவ் தரப்பில் இடைக்கால மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் இடைக்கால ஜாமீன் நவம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், தகவல்கள். வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வரும் மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தின் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் இடைக்கால ஜாமீனை நவம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி நிறுவனத்தில் 140க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாக தேவநாதன் மீது வழக்கானது தொடரப்பட்டது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், இந்த வழக்கு தொடர்பான தகவல்கள். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த இந்து பர்மனன்ட் நிதி நிறுவனத்தின் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களும் பல கோடி ரூபாய் மோசடி செய்தாக அதன் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேவநாதன் யாதவுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி கே ராஜசேகர் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது தேவநாதன் யாதவ் தரப்பில் இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் ராஜ்திலக் தேவநாதன் யாதவின் 76 சொத்துக்கள் பட்டியலில் 27 சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சொந்த தேவநாதன் யாதவ் 100 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதில் ₹1 கூட இதுவரை தேவநாதன் யாதவ் டெபாசிட் செய்யவில்லை எனவும், எனவே ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி தேவநாதன் யாதவ் நீதிமன்றத்தில் சரணடைவதற்கான கால அவகாசத்தை மேலும் 1 வாரம் நீட்டித்து உத்தரவிட்டார். மேலும் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக அந்த வழக்கை பட்டியலிடவும் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். நன்றி ஆனந்த், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.